வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பேசிட்டு ரொம்ப பேச்சு பொருளாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கூட சேர்ந்து வாழலாம். அதாவது மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி சொல்லியிருக்காங்க. என்னென்னா இப்போ மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டில் என்னன்னா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் மேன் மேரிட் கேன், அதாவது ஒரு கல்யாண ஆண் அவங்க இஷ்டப்பட்டாங்கன்னா, அந்த பெண் இஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களோட சேர்ந்து வாழலாம். யாரும் அந்த மனைவியும் சரி, மனைவி வந்து டைவர்ஸ் வாங்கிக்கலாம். அது ஆக்சுவலி இல்லீகல் அஃபேர்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாணம் ஆன ஆண் யாராச்சும் ஒரு பொண்ணுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு தெரிய வந்துச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? என்னன்னு பார்த்தீங்க, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இதே மாதிரி தான் சுச்சுவேஷனு. அந்த பொண்ணு இஷ்டப்பட்டுச்சுன்னா சேர்ந்து வாழலாம், கல்யாணம் ஆயிடுச்சுனாலும். அதே மாதிரி ஆனால் இப்போ தண்டனைகள் அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வராது. அதாவது கர்ப்பமாக்கி அந்த பொண்ணை கண்டுக்காம விட்டதுக்கு மட்டும்தான் அந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தண்டனைகள் கொடுக்கலாம். சரிங்களா? கேஸ் ஃபைல் பண்ணலாம். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்துறதுக்கு ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பல ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க, கல்யாணம் ஆகின்னு தெரிஞ்சுன்னா ரேப் ஆகாது, அதை ரேப்புன்னு கருத முடியாது, அந்த பொண்ணு இஷ்டப்பட்டு போய் தான் இருந்திருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்துல எக்காரணத்து கொண்டு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாச்சா, எனக்கு குடும்பட்டான், என் உடம்ப சீரழிச்சிட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான தண்டனைகள் இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் அந்த பொண்ணு இஷ்டப்பட்டுருந்துச்சுன்னா சேர்ந்து வாழலாம். சேர்ந்து இஷ்டம் இல்லையா வாழ்றதுக்கு பிரிஞ்சு போயிடலாம். ஆனா இதுக்காக அவங்களுக்கு தண்டனைகள் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயத்துல அந்த பொண்ணு மாசமா இருக்கு, சரிங்களா? ஆனா அந்த மாசமா இருக்கிறது கிளைம் டேமேஜஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த தண்டனைகள் வருமா என்னன்னு சொல்லி பொறுத்து தான் பார்க்கக்கூடிய. இந்த மாதிரி ஜட்மெண்ட்டுகள் இந்த மாதிரி கேஸ்ல கூட வரலாம். இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் கேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, சேர்ந்து வாழ்றது அந்த பொண்ணோட இஷ்டம். சேர்ந்து வாழ்றது அந்த கல்யாணம் ஆகி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு லீகல் செப்பரேஷன்ல இருக்கும், டைவர்ஸ் லீகல் செப்பரேஷன்ல இருக்கும்னு தெரிஞ்சு அந்த போய் பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட தப்பு. தண்டனைகள் வாங்கி கொடுக்க முடியாது யாரு, மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு. ஆனால் அந்த பொண்ணு மாசமா இருக்கிறதுனால அந்த பிறக்க போற குழந்தைக்கும் சரி அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ்னு வாங்கலாம். அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு மெயின்டெனன்ஸ், அதாவது குழந்தைக்கு, சரிங்களா? அதே மாதிரி தண்டனைகள் பொண்ணை ஏமாத்துன்னு வாங்கி கொடுக்கவே முடியாது. ஏன்னா இப்ப பல கோர்ட்ல ஹைகோர்ட்ல இதே மாதிரி சட்டங்கள் வந்துட்டு இருக்கு, சரிங்களா? இதை மேற்கோள் காட்டி பார்க்கலாம். இந்த கேஸ்ல அந்த பொண்ணோட வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு பொறுத்துன்னு பார்க்கலாம். கேஸ் வந்து இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு, இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணல. அது மாதிரி எக்காரணத்தை கொண்டும் என்னன்னா, இவங்க இந்த ஏமாத்திட்டாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.